இப்போ இன்றைக்கு நாம் பிறையை பார்க்கிறோம் என்று வைங்க. நமக்கு எப்படியும் நாளைக்கு பெருநாள் என்பது முடிவாகிவிட்டது. இன்றைய இரவுக்கு நம்ம பிறை பார்க்கிறோம். பிறை வானத்தில் தெரிகிறது. சில நேரத்தில் பிறை எப்படி காட்சியளிக்கும்? கொஞ்சம் பெரிதாக காட்சியளிக்கும். நீங்களே இன்றைய இரவு வானத்தில் நாம் பிறையை பார்க்கக்கூடிய நேரத்தில் பிறை கொஞ்சம் சற்று பெரிதாக காட்சி அளித்தால் உடனே நம்முடைய சமூகத்தில் அடுத்து என்ன கருத்து வாட்ஸ்அப்புகளில் வலைத்தளங்களில் உலா வரும். நேற்றைக்கு அவங்க புற பார்த்து தான் இருக்கிறாங்க, பார்த்தீங்களா, இது 2வது புறை, பிறை பெரிய அளவிலே இருக்கின்றது, நாம நேற்று பார்த்த பிறையை மறுத்து விட்டோம், நாம தவறளித்து விட்டோமா, அப்படி என்ற வாத பிரதிவாதங்களும் சமூகத்தில் நிச்சயமாக பரவும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இதற்கும் குர்ஆனும் சுன்னாவும் தீர்வு சொல்லித் தருகிறது. சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தி, அபுல் பக்தரி என்று சொல்லக்கூடிய தாபி சொல்கிறார், நாங்கள் உம்ராவுக்காக வேண்டி மதீனாவிலிருந்து புறப்பட்டு போனோம். புறப்பட்டு போகக்கூடிய நேரத்தில் பத்னு நக்லா என்ற இடத்தில் வைத்து நாங்கள் அடுத்த மாதத்துக்கான தரைப்பிறையை பார்த்தோம். பத்னு நக்லாவில் வைத்து இவங்க தலைப்புற பார்க்குறாங்க. தலைப்பிறையை பார்த்தால் பிறையுடைய சைஸை வச்சு மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்களா, இது 2வது இரவுக்கான பிறை, இன்னும் சில பேர் இது 3வது இரவுக்கான பிறை. தலைப்பிறை என்றால் கொஞ்சம் சின்ன அளவுல மெல்லிய கீட்டிலே சிறிதாக இருக்குமே, இது பிறையின் சைஸ் வடிவம் என்பது பெரிதாக இருக்குதே, இது 2வது பிறை, இது 3வது பிறை. இன்றைக்கு எங்கள்ல பேசுறோமா இல்லையா? இப்படி ஒன்றை தவற விட்டதற்கு பின்னாடி பார்க்கின்ற பிறை பெரிதாக இருந்தால் நேற்று சரியா தானே பார்த்திருக்கிறோம், மிஸ் பண்ணிட்டோம், தவறளித்து விட்டோம், இப்படி நம்ம அங்கலாய்ப்பதை போன்று சர்ச்சை ஏற்படுகின்றது. உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல தீர்வு தேடி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் இல்ல, ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல இதற்கான மார்க்க தீர்வு என்ன அப்படின்னு கேட்டு வரக்கூடிய நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நீங்க எந்த இரவுக்கு புற பார்த்தீங்க? பத்னு நக்லா என்ற இடத்துல வச்சு நீங்க புற பார்த்தீங்களே, உங்களோட கண்ணுக்கு பிறை பெரிதாக தெரிந்ததே, நீங்க 2வது பிறை 3வது பிறை என்று பேசிக்கொண்டிருக்கிறீங்களே, சர்ச்சையில் நிலவு கொண்டிருக்கின்றதே, நீங்க பார்த்தது எப்ப, எந்த தினத்துக்குண்டான பிறை என்று கேட்கிறாங்க. 1வது தினத்துக்குரிய பிறை. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பிறையை பார்க்கின்ற வரைக்கும் மாதத்தை அல்லாஹ் நீட்டி இருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு மாதத்தை நீட்டிட்டான். நேற்று உங்களுக்கு புற தெரியல என்று இது 2வது பிறை, இது 3வது பிறை என்று நீங்க சர்ச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லப்பா. உங்களுக்கெல்லாம் மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து உங்களுக்கெல்லாம் மாதத்தை நீட்டி இருக்கிறான். உங்கள் மாதத்தை அல்லாஹ் 29இல் உங்களுக்கு பூர்த்தி செய்யாமல் இன்னொரு தினத்தை மேலதிகமாக கொடுத்து உங்களுக்கு அல்லாஹ் மாதத்தை நீட்டி இருக்கிறான். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன வழிகாட்டுதல். பிறையின் அளவை வைத்து இது 2 இது 3 என்று நீங்க சர்ச்சைப்பட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை அழகாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லி அந்த மக்களை தெளிவுபடுத்தி அனுப்புகின்றார்கள். சில பொழுதுகளில் இன்றைக்கு நானும் நீங்களும் வானத்தில் 1வது பிறையை பார்த்து விட்டோம் என்று சொன்னால் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் எங்களுக்கும் சில நேரம் இது போன்ற சர்ச்சை, இது போன்ற அங்கலாய்ப்புகள் வரும். அந்த நேரத்தில் இந்த நபிமொழியை நம்முடைய மனதுக்கு நாம் உத்தரவாக கொடுத்து விட்டோம் என்றால் போதுமானது. நேற்று எங்களுக்கு புற தெரியல, அல்லாஹ் எங்களுக்கு நேற்று மாதத்தை நீட்டி இருக்கிறான். இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு 1வது தினமாக, செவ்வாலுடைய 1வது தினமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிகாட்டுதலை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் இதில் எந்த சிக்கலும், எந்த விதமான கருத்து முரண்பாடுகளும், எந்த விதமான பிளவுகளும் இல்லை. இஸ்லாம் மிக தெளிவாக, மிக நேர்த்தியாக பிறையை எப்படி பார்க்கணும், எந்த நேரத்தில் பார்க்கணும், எதை ஏற்க வேண்டும், எதை மறுக்க வேண்டும் என்ற அடிப்படைகளை மிக துல்லியமாகவும் மிக தெளிவாகவும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது.